உட்கார வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி சாப்பிட்றீங்க. இதெல்லாம் நியாயமா தெரியுதா உங்களுக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் நான் தான் மாஸ்டர் தேவைப்படுது. இவரு தான் வந்து உட்காந்துச்சு போனா உட்காந்து எடுத்து வச்சு பண்ணுனா நீதான் சொல்லி தரணும். ஏற்கனவே நீ தானே வந்திருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கம்மா கிளம்பிருக்கோம் இன்னைக்கு? விழுப்புரம் போகலாம். புது பார்க் வந்து போகலான்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து கிளம்பி இருக்குமே. 4 பேருமே வந்து போகிறோம். சாயந்தர டைம் தான் அது வந்து ஓப்பனாக இருக்குமா. நம்ம சுற்றி பார்த்துட்டு ஜெயஸ்டிக் பிடிச்சிட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு ரெண்டு தான் சரணாங்க ஜெயஸ்டிக் பிடிச்சது. சரிம்மா. எங்கே ஒன்று 2 பேர் ஆளக்கான ஒன்றுமா மேக்கப் பண்ணுறேன் மாசென்ட்னு கலர் வச்சுன்னு வர பற்றியே நீ. நாங்களும் தான் வந்து இவங்க கூட பார்க் சுற்றி பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். சரி வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் போனோம். இந்த வாட்டி ஃபேமிலியாக குடும்பமாக சேர்ந்து போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். சரி சரி வாங்க போகலாம் கும்பலா. என்ன புது வீடு பழைய வீடு? என்ன பண்றீங்க? வந்தோடனே தோல் மேல கை போட்டு என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அம்மா கூப்பிட்டு போகிறோம். ஏன் அம்மா பண்ண வைக்கிறதுக்கா? அம்மா மாதிரி அம்மா விட வயசானவங்க நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் அம்மா ஆடு மேய்ச்சி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாங்க. புதுசாலாம் ஒன்றும் வேணாம். ஆனால் காற்று நல்லா ஜில்லுன்னு தான் அடிக்குது. ஜில்லுன்னு காற்று அடிக்குது. ஜில்லுன்னு தான் அடிக்கணும். மழை தெரியாது. ஆமாம் லைட்டாக தூரல் போட்டுது. டிஸ்டர்ப் பண்ணல பேசுகிறேன். எங்க மாமா கிட்டமே எக்ஸசைஸ் சொல்லி தர போறேன். சரியா? எல்லாம் வாக்கிங் போகிறாங்க. நிறைய பேர் பண்றாங்க. நிறைய பேர் ஏன்னா வாக்கிங் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம மட்டும் தான் வேடிக்கை பார்க்குறோம். இது ஒன்று மட்டும் ஈஸியாக இருந்து அடிக்கடி இதில் வந்து நின்றுடுறேன். தந்திரம் ஃபுல்லாக தெரிஞ்சுது. ஆமாம் எல்லாமே இது மட்டும் தான் ஃப்ரீயாக இருந்தது. ஆமாம் ஆமாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை போய் பண்ணுறது. அதை போய் யாரை பண்ண சொல்கிறேன்? ஐயோ விட்டு போய் கற்றுக்கணும். ஒன்று கூட எனக்கு விளையாடுறதுக்கு டெம்பிள் அது மாதிரி தான் பண்ணுறல. அங்கே ஒரு மனவே அவர் நடக்கிறாரு. செய்ய மாட்டியா? நான் சொல்கிறேன். சன்யா ஒரு ஷார்ட்ஸில் இந்த சைடு மாற்றி மாற்றி பண்ணுவோம் பார்த்தியா? அந்த மாதிரி பண்ணுறியா? காமெடியாக இருக்குதாண்ணா. ஐயோ வேணாம். அம்மா சின்ன குழந்தையாக மாறிய தாய் எல்லாம் தான் விளையாடுறாங்க. அது இருக்கவும் பண்ணு. நான் தான் மாஸ்டர் தேவைப்படுது. இவரு தான் வந்து உட்காந்துச்சு போனா உட்காந்து எடுத்து வச்சு பண்ணுனா நீதான் சொல்லி தரணும். ஏற்கனவே நீ தானே வந்திருக்க. வந்தா சொல்லி தர செய்யறல்ல. அப்படியே சோம்பேறி செஞ்சு மாதிரி உட்காந்துட்டு நெக்ஸ்ட் வந்து காலியாக நீங்க உட்காந்து பார்த்துருவீங்க. செம கூட்டான எல்லாமே ஃபுல்லா இருக்கு. 2 பேரா நீ பண்ணு. சரியா? காமெடியா இருக்கு பண்ணீங்கன்னா. சரி வாக்கியா இருக்கீங்களா? எப்படி இதுக்கால ஒரு மாதிரியா பறக்கிற மாதிரி இருக்குமே. கீழே தூக்கி போடுற மாதிரி. இது இன்னும் நீ கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு ஏற்றினா வச்சுக்கோ, அவனுக்கு பறக்கிற மாதிரி இருக்கும். அம்மா விளையாட போகிறாங்க. என்னடா நடக்குது இங்கே? விளையாடுமா உன்னோட வயசானவங்களாம் கூட இதில் வந்து விளையாடுவாங்கம்மா. நிறைய பேர் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி காலெலாம் வலிக்குது. இப்போ இதில் நடமானா இப்படி இருக்கு. நல்லா தான் இங்கே நினைப்பாங்க. எக்ஸசைஸ் தான், அதுவும் எக்ஸசைஸ் தான், இதுவும் எக்ஸசைஸ் தான். நம்ம வீட்டில் நல்லா சொகுசாக உட்காந்து பண்ணால் உனக்கு எதுவும் தெரியாது. நமக்கு வேலை செய்யறது மட்டும் நம்ம கைகள்லாம் அசந்து போகிற மாதிரி தான் தெரியுது. அப்படியா? இதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. சரி சரி என்ஜாய்மெண்ட் மட்டும் பண்ணுங்க. எக்ஸசைஸ் நினச்சி பண்ண தேவையில்ல. அதுக்கோசம்
சரண்யா உனக்கு எப்படி இருக்குது? எனக்குலாம் ஒன்றும் தாக்க பிடிக்க முடியல. சூப்பராக இருக்குது. ஜெயஸ்ரீ பாரு அந்த விட்டு இடையே வரக்குன்னா அவளும் விளாடிங்கிறா பாரு. ஜெயஸ்ரீ லாஸ்ட்டு முடிவு வேணா மழை காட்சி ஊற்றுப்பா இறங்கிட்டு ஃபஸ்ட்டு. ஜெயஸ்ரீ என்ன உனக்கு சைக்கிள் ஓட்ட மூமெண்ட் வந்து என்ன? சைக்கிள் சூப்பராக ஓட்டுவேன். பாரு ஃப்ரெண்ட்ஸ் அவன் சைக்கிள் மெரிக்கிறேன். 2 வீல் மட்டும் இருந்தால் சூப்பராக ஓட்டுவேன். இன்னும் 2 பேர் கதை பேசின்னு விளாண்டுக்கிறீங்க. ஏற்கனவே தொடப்பு சடம் கடற உனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லு. எல்லாரும் பண்ணுறா தொடப்பு இருந்தாலும் பரவாயில்ல குண்டா இருந்தாலும் பரவாயில்ல இடுப்பு ரிலாக்ஸ் ஆகும். சரி பண்ணுங்க. ஜெயஸ்ரீ 2 பேர் அக்கா தங்கச்சி 2 பேரும் என்ஜாய் பண்ணுறீங்களா? சரி நல்லா 2 பேர் தோதான் விளாட்றீங்க. நேரில் பார்த்தா சூப்பராக இருக்குங்க. நேரில் பார்த்து அழகாக இருக்கிறேன். ஜெயா என்ன என்ஜாய்மெண்டா? எப்படி இருக்கு? லைட் செட்டிங் தான். அழகாக தான் இருக்கு. இன்னும் இப்போ மட்டும் லைட் விட்டுக்கிட்டே இருக்கு. டபுள் கலர் தான் அன்னைக்கும். நீல கலர் ரெட் கலர் மட்டும் தான் எரியுது. அன்னைக்கு நாங்கள் வரும்போது சுற்றி எரிஞ்சுது. இப்போ டபுள் மட்டும் எரியுது. நல்லா இருக்குதா? நான் கேட்கணும் நல்லா இருக்குதா? விழுப்புரத்துல இந்த மாதிரி பாடுறதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. மடியில் உட்காந்து விளையாட ஆசைப்படுது. அம்மா எக்ஸசைஸ் பண்ணாங்க இல்லையா, அங்கேயே எக்ஸசைஸ் பண்ணும்போது மயக்கம் வருது சொல்லி சொன்னாங்க. இதுல வந்து உட்காந்து அதான் விளையாட உட்காந்துட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ரெஸ்ட் சாப்பிட போறோம். ஏன்னா அதிகமா விளையாடியாச்சு, அதனால பார்த்து வந்தா உட்காரணும். இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, அது ஹைட்டா இருந்தது. அதான் சீக்கிரம் வந்து ஆமா இதுக்கே வந்துடலாம். நல்லா இருக்குதா? போன வாடி கூட ஊஞ்சல் வந்து மனம் விளையாட வர தெரியுமா? சரியா போன டைம் வந்து ஊஞ்சல் கிடைக்கல, அதனால சரி விடு விடு விடு. சரி வாங்க நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். இப்படி விளையாட்டு சூப்பராக வரலன்னா தான் வா போலாமா? போலாம். ஃபர்ஸ்ட் அப்புறம் இதுக்கு வந்துட்டீங்களா? இதுக்கு பேர் என்னது? சீசா. சின்ன வயசுல இருந்து விளையாடுறது. போன வாட்டி வந்து உட்காந்தேன் நானும் மனோவும் தான். இந்த சைடு மனோ இந்த சைடு நான் உட்காந்தேன். ஆனா மனோ வெயிட்டுக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல. யாரும் உள்ள இறங்க போல, நான் மட்டும் மேல உட்காந்துக்கிறேன், மனோ வந்து கீழே உட்காந்துக்கிறாரு. இப்போ நானும் தேவை விளையாடுறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. 2 பேரும் ஒரே வெயிட் இல்ல, ஈஸியா கீழே உட்காந்து ஈஸியா மேல ஏறுறோம். ஈஸியாக என்ன நம்ம ஞாபகம் வந்து கொஞ்சம் வாட்டி சண்டையை போட்டு உடச்சி அந்த ஞாபகம் தான் வருது. நல்லா வேகமாக விளையாடுங்க. பயமா இருக்குது. நான் தைரியமா இருக்க போனோம். இங்க மேல போய் உட்காந்துக்கிறாரு, ஸ்டாப்புக்கு போயிட்டாரு. நான் தைரியமா இருக்கிறேன், இவரு பயப்படுறாரு. இவ்வளவு பயம் பயம். என் தெம்ப கொடுத்து ஒரு 2 பேர் விளையாட வச்சுருந்தாங்க. இவரு என்ன நடுவரா? ஆமா, அது ஒண்ணும் இல்லைங்க, ஆக்ஷன் காட்டுறாரு. அம்மா பாருங்க எவ்வளவு ஜாலியா விளையாடுறாரு. அம்மா வச்சு 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ண கூட்டினா என்ன பண்ணுவீங்க? இது எக்ஸசைஸ் கிடையாது, எக்ஸசைஸ் பார்ட்ல அந்த சைடு குழந்தைங்க விளையாடு. அது கூட
நல்லா தாங்கிறப்பா இன்னும் அழகா தாங்கிறாங்க. எல்லாரும் நீ ஜிம்முக்கு போறேலாம் கேக்குறாங்க. அப்பா வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்துக்கிறாங்க. அதனால தலைச்சி வருமானு சொல்லி சொல்றாரு. அப்பா எப்போ வந்து வீடியோ எடுத்தாலுமே சரி இப்போ இருன்னு சொல்லிட்டு தலைச்சிட்டு வந்தா வீடியோ எல்லாம் பேச காட்டுவாரு. போய் மறுநாள் போட்டா அங்கிருந்து போய் கண்டுபிடிச்சு லைசன்ஸ் வாங்க 8 போடணும்னு சொல்லுவாங்க. இந்த அந்த 8 இதுதானா? அது வேற இது. நீ ஏன் ராங் வேல வர? ரைட் வேல போ. போயிட்டா வச்சு நீங்க லைசன்ஸ் வாங்குறது போதும், வாங்க சாப்பிடலாம். அது வந்து சாப்பாடு 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 அப்பதான் ஓடும். ஆனா வண்டியில இந்த மாதிரி 8 போட தான் லைசன்ஸ் தருவாங்க. அதனால சொல்றேன். நானும் அப்பா மட்டும் தான் வந்து சாடமா வந்து உட்காந்துட்டு மாட்டேன். எல்லாருமே வந்து ரவுண்ட் கட்டி வச்சுட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையெல்லாம் உட்கார வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி சாப்பிட்றீங்க. இதெல்லாம் நியாயமா தெரியுதா உங்களுக்கு? அம்மா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்பதான் வந்து சரி சரி. ஆட்டுக்குட்டி வச்சுன்னு சின்ன குழந்தைங்க தான் ஆட்டு திட்டி வச்சு விளாண்டு பார்த்தாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ்து. ஐயா கழுத்துல படுத்துக்கினா வரான். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நாங்கள் வரும்போது வந்து 2 ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு என்னன்னு சொல்லிட்டு ரம்புட்டான் பழம் வந்து ரோட் சைடில் வந்து விற்றாங்க. அம்மா வந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்டு நைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிலோ 400 ரூபாயா? நாங்கள் வந்து 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தோம். 1/4 கிலோ வாங்கினோம். அதில் 10 இல்லை 15 வந்து நின்று இருக்கும். அதில் 3/4 வாசி ஒருத்தருக்கு அடிச்சு நிமிஷம் பண்ணிட்டார் நைட்டுக்கு. ஜெயஸ்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். சாரணியா தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் 2 தான் சாப்பிட்டுக்கிறேன். சாரணியா 5க்கு மேலே சாப்பிட்டுருப்பாரு. பாருங்க நான் சாப்பிட்றதானே எந்த அளவுக்கு கண்ணு வச்சு எண்ணி வச்சுக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து செவ்வாழைப்பழம் வந்து வாங்கினோம். வாழைப்பழம் ரம்பூட்டான் பறிச்சு பிரிச்சு காட்டு. கலர் இப்படி இருந்தாலுமே சரி உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்து டேஸ்ட்டாக தித்திப்பாக இருக்குது. இந்த பாத்தியா முளைஞ்சிருக்குது. சரணே எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணனால இப்போ எல்லா பாத்தியுமே நான் எண்ணி வச்சுக்கிறேன். மொத்தம் ஒன்றும் 11 பழம் இருக்குது. சரி யார் எடுத்தாலும் கண்டுபிடிப்பேன். வீடியோ சாப்பிட்டு நாமளும் ஒன்று சாப்பிட்டு. ஆனால் எனக்கு மட்டும் பிரிக்கவே தெரியல. நடுவில் பிரி ஒரு வழியாக பிரிச்சுட்டேன். நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிக்கிற மாதிரி இது. நீ நல்லதா? சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது யாரெல்லாம் வந்து ரம்புட்டான் பழம் சாப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு. அப்பா பக்கத்தில் ஷீரோவும் வந்து உட்காந்துட்டான். நம்ம ஃபேமிலி எங்கே கும்பலாக இருக்குமோ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷீரோவும் இருப்பான். சரி சரி. வாழை வாங்கிட்டு வந்தார் அப்பா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு போயிட்டு பசங்க எல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பாட்டு சொல்லி அப்பா வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு சேனல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்போ வந்து கூட டாடா பாய். டாடா பாய். டாடா பாய். டாடா பாய். வீடியோ முடிப்பான்னு வெயிட் பண்ணிருந்தாரு போல.